ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. டெஸ்லாவோட Q1 2023 ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஆஃப்டர் மார்க்கெட்ஸில் டெஸ்லாவோட ஷேர் வந்து 169 வரைக்கும் கீழே விழுந்துருச்சு. ஓகேவா? ஸோ நல்ல ஒரு கிராஷ், 5% 6% கிராஷ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்ஸில் என்ன இருந்துச்சு, ஏன் கிராஷ் ஆச்சு, இதுக்கப்புறம் டெஸ்லா ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, டெஸ்லா இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் என்னதான் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ அவங்களோட Q1 2023 வந்து நமக்கு இது வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அவங்க ஸோ வெஹிக்கிள்ஸ் டெலிவர் பண்ணாங்கன்றது தான் தெரியும். பட் அதை வச்சு அவங்க எவ்வளோ ரெவன்யூ வந்துச்சு, அவங்க எவ்வளோ சம்பாதிச்சிருந்தாங்க, அதெல்லாம் நம்ம இந்த ஏர்னிங்ஸில் தான், இந்த ரிப்போர்ட்டில் தான் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ இது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்லைட். இந்த ஸ்லைடில் அவங்க வந்து அவங்களோட ஹைலைட்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹைலைட்ஸில் ப்ராஃபிட்டபிலிட்டி 11.4% வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருக்குது. ஓகே, கேஷில் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து 2.5 பில்லியன் இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 0.4 பில்லியன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இது ஆக்சுவலி பாசிட்டிவ்ஸா நெகட்டிவ்ஸா அப்படின்றது நம்ம வந்து உள்ள டேட்டா, ஆக்சுவல் டேட்டா பார்க்கணும். ஸோ இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, நான் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரீ கேஷ் ஃப்ளோக்கு போகிறேன். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 441. அதுக்கு முன்னாடி பாருங்களேன் 1.4 பில்லியன், அப்புறம் 3.2 பில்லியன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கம்மி ஆயிருக்கு கம்மி ஆயிருக்கு. ஓகேவா? இது ஒரு ரொம்ப பேடான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேடான விஷயம் இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் கேப் க்ரோஸ் மார்ஜின் போன வருஷம் இதே குவார்ட்டரில் 30% இருந்தது. இப்போ அது 20% ஆயிடுச்சு. 19.3%. நம்ம குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன், 19க்கு கீழே ஒன்று போஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப பயங்கரமாக கிராஷ் இருக்குன்னு. ஸோ கரெக்டாக 19.3 வந்திருக்கு. ஸோ இது ஆக்சுவலி வால் ஸ்ட்ரீட்டோட எஸ்டிமேட் வந்து 21.2. அதுலேருந்து இப்போது 19.3ன்றது ஒரு மிஸ். இது ஒரு பிக் மிஸ்ன்னு சொல்ல வேண்டாம், ஒரு 2% மிஸ் தான். பட் ஆக்சுவலி ஓவரால் பிக்சர் பார்ப்பாங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 30% இருந்தது, இப்போ 20% ஒரு அடி தான். இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம நிறைய வெஹிக்கிள்ஸ் விற்கிறோம். குவார்ட்டரில் வந்து ரெக்கார்ட் டெலிவரி இந்த குவார்ட்டர். பட் இருந்தாலும் அவ்வளோ நிறைய காரை விற்றும், போன வருஷம் வந்து அவங்களால ஒரு 300,000 கார்ஸை விற்று ஒரு 16 பில்லியன் ரெவன்யூ உள்ளே வந்தது. இப்போ 400,000 கார் விற்கிறோம், பட் 19 பில்லியன் தான் வந்திருக்கு. காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க ப்ரைஸ் கட் பண்ணது. ஸோ நிறைய டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ் கொடுத்து தான் அவங்களால நிறைய காரை இப்போ விற்க முடியுது. ஸோ அது வந்து ஒரு பிஸ்னஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு மத்தியில் ஆஹா என்னடா இவர் ப்ரைஸ் கட் பண்ணோன்னா நம்மளுடைய லாபத்தில் சாப்பிடுது தானே. ஸோ இந்த மாதிரி லாபத்தில் சாப்பிட்றது வந்து எந்த இன்வெஸ்டர்ஸ்க்கும் பிடிக்காது. அதனால தான் நீங்கள் வந்து இன்னைக்கு ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆகிறத பார்க்கலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ நம்ம வந்து முக்கியமான ஆஸ்பெக்ட் பார்ப்போம். ரெவன்யூ வந்து 19 பில்லியன், டோட்டல் ரெவன்யூ 23 பில்லியன். ஸோ நடுவில் இருக்கிற ஒரு 4 பில்லியன் மற்ற விஷயங்கள்லேருந்து வருது. அது ஒரு ஹைலைட்டும் கூட, அதை நம்ம பார்க்கலாம். அடுத்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 1.8. ஸோ இதில் அவங்க டெஸ்லாவே ஹைலைட் பண்ணியிருக்கிறது இந்த 11.4% ஆப்ரேட்டிங். ஸோ அது வந்து ஆக்சுவலி நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த பெர்சன்டேஜ் வந்து நமக்கு கம்மியாகிட்டே போகணும், இந்த க்ரோஸ் மார்ஜின் பெர்சன்டேஜ் ஏறிட்டே போகணும். இந்த பெர்சன்டேஜ் கம்மியாகிட்டே போகிறது வந்து நல்ல விஷயம். ஸோ இதில் வந்து நான் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இந்த க்ரோஸ் மார்ஜின், ஆப்ரேட்டிங் மார்ஜின்லாம் நிறைய வாட்டி இதே ரிப்போர்ட்ஸ் அனாலிசிஸ் வீடியோவில் நான் நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் ரொம்ப டீப்பாக அந்த ஒவ்வொரு லைனும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. பட் நான் வந்து இன்னைக்கு அந்த ஓவரால் டேக் அவே மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பட் ஒரு சிம்பிள் லைனில் சொல்லுப்பா டக்கன் க்ரோஸ் மார்ஜின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வழக்கமான அந்த பழைய எக்ஸாம்பிளுக்கே போகிறேன். ஒரு சோப்பு டப்பா எடுத்துக்குவோம். அந்த சோப்பு டப்பா வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறோன்னா அது செய்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்றது கணக்கு. அந்த டப்பாவை செய்கிறதுக்கு நமக்கு 9 ரூபா ஆயிருக்குன்னு வைங்களேன், 10% நமக்கு லாபம். அந்த 10% தான் இது வந்து க்ரோஸ் மார்ஜின். ஓகேவா? அது ஆக்சுவலாக அந்த பாக்ஸை செய்கிறதுக்கு ஆகிற காசு. அதில் பார்த்து லேபருக்கு சம்பளம், அதோட ரா மெட்டீரியல், அந்த பிளாஸ்டிக், அது இதுன்னு அந்த பாக்ஸை ஆக்சுவலாக செய்கிற காசு. இதில் இந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின்றது என்னன்னா, இதுக்கப்புறமா அந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறதுன்னு ஒரு காஸ்ட் இருக்குல்ல, லைக் ஃபர்தராக இதே டப்பாவை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக மாற்றுறதுக்கு நம்ம இன்னும் R&D பண்ணுவோம், மார்க்கெட்டிங் இந்த இதை விற்கிறதுக்கு மார்க்கெட்டிங் செலவு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் வரும். ஸோ ஆக்சுவலாக நமக்கு அந்த 10% லாபம் அப்படின்னு எடுத்துட முடியாது. நம்ம டப்பா செய்கிறதுக்கு 9 ரூபா தானே ஆச்சு, சரி ஓகே 1 ரூபா லாபம் வச்சு நம்ம 10 ரூபாய்க்கு விற்றுட்டோம்ல, அப்போ அந்த 1 ரூபா நமக்கு லாபம் அப்படின்னு எடுக்கக்கூடாது. அந்த லாபத்துலேயும் நமக்கு அடுத்து R&D பண்ணணும், ஆஃபீஸ்க்கு ரெண்ட் கட்டணும், அந்த இதுன்னு அதில் வெறும் டப்பாவோட ஆக்சுவல் காஸ்ட், அந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்கான காஸ்ட், அப்புறம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் செப்பரேட் பண்ணோன்னா ஃபைனலாக அதுக்கு செலவாகிறது. அந்த செலவு வந்து இப்போ 20%லேருந்து இப்போ 10% தான் செலவாகுது டெஸ்லா ரன் ஆகிறதுக்கு. ஸோ அது வந்து நல்ல விஷயம் தான். ஸோ இது கம்மியாகிக்கிட்டே போகணும், மேலே வந்து நமக்கு கூட்டிகிட்டே போகணும், அதான் சிம்பிள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, ஓகே இதெல்லாம் கழிச்சோன்னா ஃபைனலாக நமக்கு வந்து 2513 வந்து நெட் இன்கமாக 2.5 பில்லியன் வந்து நமக்கு வருது. பாருங்கள், நிறைய கார் விற்கிறோம், பட் இருந்தாலும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். 1 பில்லியன் கிட்ட ப்ரைஸ், வெறும் ப்ரைஸை கம்மி பண்ணுறேன்னு
டிஸ்கவுண்ட் கொடுத்ததில் கிட்டத்தட்ட கம்பெனிக்கு $1 பில்லியன் இந்த குவார்ட்டரில் போயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. ஃபைனலாக அவங்க என்னதான் இருந்தாலும் செலவு கம்மி பண்ணுறதுனால இபிஎஸ்ல இதுலேயோ ரொம்ப பெரிய அடின்னு சொல்லிட முடியல. ஓகே, கொஞ்சம் அடிதான், ஆனால் ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில இல்லை. அதுக்கு காரணம் இந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின் கம்மியாக இருக்கிறது தான். இதே 20% இங்கே வந்து இதே 20% இங்கேயும் மெயின்டைன் ஆகிருந்திருந்தா ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில இருந்திருப்போம். பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, அவ்வளோதான் சொல்லணும். பட் என்னதான் இருந்தாலும் ஓவராலாக சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரைஸ் கட் பண்ணதோட இங்கே இருக்கிற வேல்யூஸில் வந்து நல்ல எஃபெக்ட் தெரியுது. ஓகேவா, அதுதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். வால் ஸ்ட்ரீட்டோட எஸ்டிமேஷன்ஸில் மோஸ்ட்லி இந்த இபிஎஸ் ரெவென்யூ இதெல்லாம் மீட் ஆயிருக்கு. ஏன்னா முன்னாடியே நமக்கு கட் பண்ணுறாங்க, இப்படிலாம் இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணது தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ பெரிய ஷாக்கிங் ரிப்போர்ட் அப்படின்னு எதுவும் சொல்லிட முடியாது, ஆல்ரெடி எஸ்டிமேட் பண்ணது தான். பட் இருந்தாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது பார்க்குறது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போவே 19.3%. இவ்வளோ இதில் இருக்கிற பெரிய பெயின் பாயிண்ட் வந்து என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தும் நல்லா வித்துட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னும் இன்வென்ட்ரி ஏறுது, இன்னும் ஃபர்தர் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்குமோ அப்படின்ற சுச்சுவேஷனில் போகுது. ஸோ டிஸ்கவுண்ட் கொடுத்தும் நிறைய கார் விற்கலை அப்படின்றதான் இன்றைக்கி இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இருக்கிற பயம். ஸோ Q2 இன்னும் மோசமாகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இதெல்லாம் ஓகே, நமக்கு தெரியும். இத்தனை கார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் இத்தனை காரை டெலிவர் பண்ணியிருந்தாங்க, இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். முக்கியமான இன்னைக்கு டேக்அவேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் டிப்ளாய்டு எனர்ஜி பிஸ்னஸ் வந்து வேறு லெவலில் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மஸ்க்கும் அவங்களோட ஏர்னிங்ஸ் காலில் 20% வரைக்கும் நாங்கள் எனர்ஜி பிஸ்னஸை சம்பாதிக்க ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம், க்ரோஸ் மார்ஜின் 20% அதில் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு வந்து எலான் மஸ்க் ஜி சொல்லியிருக்காங்க. இந்த இயர் எண்டுக்குள்ளே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்து வெஹிக்கிள் கெப்பாசிட்டி இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆல்ரெடி ஒரு 2 மில்லியன் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் மார்க்கெட் ஷேர் 4% யூஎஸில் கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கும். இந்த எஃப்எஸ்டி தான் முக்கியமான விஷயம் இன்றைக்கி ஏர்னிங்ஸில். கிட்டத்தட்ட எலான் மஸ்க் வந்து தன்னுடைய கம்பெனி தன்னுடைய கம்பெனி சொல்லக்கூடாது, இது பப்ளிக் கம்பெனி, பட் இருந்தாலும் 20%க்கு மேலே அவர் தான் கம்பெனி வச்சிருக்காரு. அவர் மொத்தமாக இந்த கம்பெனியை வந்து எஃப்எஸ்டி மேலே பெட்டு கட்டுறாரு. எனக்கு அந்த 20% க்ரோஸ் மார்ஜின் பார்த்தோம்ல, அது கூட தேவையில்லை ஜி. காரை நான் செய்கிற காசுக்கு அப்படியே கொடுத்துட்றேன். எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஆனால் கூட பரவாயில்ல, ஆனால் காரை நிறைய பேருக்கு தள்ளுறது தான் எனக்கு இப்போ ப்ரையாரிட்டி. ஏன்னா ஒன்ஸ் நிறைய மக்கள் டெஸ்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பெரிய கஸ்டமர் பேஸ் இருக்குது, நல்ல மார்க்கெட் ஷேர் இருக்குன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து டெஸ்லாவில் ஒரு யூனிக் பொசிஷனில் இருக்கோம். காரணம் என்னென்னா நம்ம எஃப்எஸ்டி சால்வ் பண்ணிடுவோம் இந்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாரு. அது நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, நடந்ததில்லை. நானும் ஐ டோன்ட் திங்க் இந்த வருஷம் அது சால்வ் ஆகணும். பட் பார்ப்போம், ஈவென்ச்சுவலி இன்னொரு 4-5 வருஷத்தில் சால்வ் ஆகலாம். ஒஸ்ட் கேஸில் மேபி பெஸ்ட் கேஸில் இன்னும் 2-3 இயர்ஸில் கூட சால்வ் ஆகலாம். பட் பார்ப்போம், அது நம்ம ஏயோட அட்வான்ஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் போகுதுன்றதை பொறுத்து இருக்குது. ஐ திங்க் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் ஏல நடக்குது. ஸோ இது சால்வபிள் அப்படின்றது நாட் அன் ஈஸி சென்டென்ஸ் டு மேக். பட் ஆனால் சால்வபிள் பண்ணிடுவாங்க, எப்படினாலும் ஓரளவு பண்ணிடுவாங்க. டெஸ்லா எப்படினாலும் கொண்டு வந்துடுவாங்கன்றதை நான் நம்புகிறேன். பட் நீங்கள் இதை நம்பலைன்னு வைங்களேன், டெஸ்லா ஸ்டாக்கில் நீங்கள் இன்றைக்கி இருக்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஆகா, இந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லைன்னா இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ரொம்ப பெயின் அனுபவிப்பீங்க. அதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து கம்ப்ளீட் கம்பெனியே வந்து இந்த எஃப்எஸ்டி மேலே பெட்டு கட்டுறாரு. ஸோ அதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. அவர் காரை நஷ்டத்துக்கு கூட கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள், நமக்கு நாளைக்கு லாபமே அந்த எஃப்எஸ்டி மூலமாக தான் வரப்போகுது அப்படின்றதான் எலான் மஸ்கோட ஸ்டேட்மெண்ட். அடுத்து பார்த்தோன்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் நான் பேசிகிட்டு இருக்க மாதிரி பாருங்கள், இதுவும் ஒரு அழகான எக்ஸ்போனன்ஷியல் கர்வ் அப்படியே அழகாக போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இது வந்து டெஸ்லாக்கு ஒரு இன்னும் நிறைய பேரால் கவனிக்கப்படாத விஷயம்னு சொல்லலாம். டெஸ்லா ஒரு கார் கம்பெனின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு. ஸோ இல்லை, டெஸ்லா ஒரு எனர்ஜி கம்பெனி. ஸோ அது ஒன்றும் மெகா பேக்கில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக சைனாலேயும் ஒரு ஃபேக்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எனர்ஜி சைடு வந்து அவங்க இன்னும் நிறைய டிப்ளாய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சீக்கிரமாக எனர்ஜி சைடில் இருந்தும் நமக்கு நிறைய ரெவன்யூ நிறைய ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் டெஸ்லா வந்து கார் கம்பெனி கிடையாது, டெஸ்லா எனர்ஜி கம்பெனியும் கிடையாது, டெஸ்லா ஒரு ஏஐ கம்பெனி. அதை மறந்துடாதீங்க, ஏன்னா எஃப்எஸ்டி தான் நம்மளோட ஆக்சுவல் ப்ராஜெக்ட். அப்புறமா டோஜோ பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். இந்த டோஜோன்றதும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாடல்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்குனே உருவாக்கப்படுற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். அதுவும் ஒரு $100 பில்லியன் மேலே இருக்கிற ஒரு பெட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன நடக்குன்றதை பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா வால்யூம், கேஷு, ப்ராஃபிட், ஓகே, இதெல்லாம் நமக்கு சைபர் ட்ரக். ஓகே, சைபர் ட்ரக் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் சார்ட்ஸில் பாருங்கள், சைபர் ட்ரக்கோட பைலட் லைன் வந்திருக்கு. இந்த Q3 வந்து சைபர் ட்ரக்கோட ஒரு லான்ச் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் மைல்டான லான்ச் தான் இருக்க போகுது. பட் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி விற்க போகிறது அடுத்த வருஷம் தான். ஸோ சைபர் ட்ரக் அடுத்த வருஷம் நிறைய பேர்கிட்ட போகும்போது ஐ திங்க் அந்த மார்ஜின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறுபடியும் சரியாகி
டெஸ்லா நிறைய சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது எல்லாமே கம்பெனியை மட்டும் குறை சொல்லிட முடியாது. மேக்ரோ எக்கனாமிக்கில் பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் வரோம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதெல்லாம் பற்றி. ஸோ அந்த மாதிரி மேக்ரோ எக்கனாமியில் நடக்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலும் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதோட எஃபெக்ட் வந்து டெஸ்லாவில் இப்போ நல்லா தெரியுது. மக்கள் வந்து இப்போ கார் வாங்குறது கொஞ்சம் பிரச்சனைகளில் தான் இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி கார் வாங்குறது இல்லை. ஏன்னா அஃப்கோர்ஸ் இன்னொரு சென்டிமெண்ட்டும் இதில் இருக்குது. நீங்கள் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ப்ரைஸ் கம்மி பண்ணிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். டெஸ்லா கம்யூனிட்டிக்குள்ள ப்ரைஸை கம்மி பண்ணிட்டே இருக்குன்னா ஒரு வாங்க போகிற நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நாள் வெயிட் பண்ண இன்னும் ப்ரைஸ் கம்மியாகும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ண இன்னும் ப்ரைஸ் கம்மியாகும்னு நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஸோ வந்து இது ஒரு பெரிய டிவிஷனே உருவாக்குது. ஏன் டெஸ்லா வந்து கொஞ்சமாச்சும் பணத்தை அட்வர்டைஸ்மெண்ட்டில் செலவு பண்ணி அந்த கார் எவ்வளோ சூப்பீரியர், அந்த ப்ராடக்ட்டை பற்றி நல்லா இன்னும் மக்களுக்கு நிறைய எஜுகேஷன் கொண்டு போகலாமே. மற்ற ஐசி கார்ஸ் வாங்குகிற மக்களுக்கு இன்னும் எஜுகேட் பண்ணால், ஐ மீன் அட்வர்டைஸ் பண்ணி நிறைய இன்னும் மார்க்கெட்டிங்லாம் நிறையா பண்ணி இருக்கிற காரை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணலாமே அப்படின்றது நிறைய பேரோட சஜஷனாக இருக்குது டெஸ்லாவோட புல்ஸ் மத்தியில். பட் ஆனால் மஸ்க் வந்து அது இன்னும் அது காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல, நம்ம தெரியல. ஸோ மஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு வேளை மஸ்க் இடத்துல இருந்தேன்னா ஐ திங்க் கொஞ்சம் நிறைய மில்லியன்ஸை மார்க்கெட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது, வேர்ட் ஆஃப் த மவுத்தில் பரவும் தான். பட் அதுக்கான இப்போ கொஞ்சம் விற்கலை இல்லையா? ஸோ கொஞ்சம் மணி உள்ளே போட்டு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் வேலைக்கு ஆகலை அப்படின்னா நம்ம ப்ரைஸை கம்மி பண்ணலாம் அப்படின்றது. பட் மஸ்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை, ப்ரைஸை குறைச்சாலே கண்டிப்பாக மக்கள் வாங்க வருவாங்க, ஏன்னா அஃபோர்டபிலிட்டி தான் முக்கியம் அப்படின்றாங்க. ஸோ பட் ஆனால் இன்னும் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டொயோட்டா இருக்கிற டொயோட்டாவில் இருக்கிற ஒரு நல்ல காரை விட நம்ம டெஸ்லா கார்ஸ் வந்து இன்னும் சீப்பாக தான் கொடுத்துட்ருக்கோம். அது இந்த 7500 டேக்ஸ் கிரெடிட்லாம் அப்ளை பண்ணோன்னா கிட்டத்தட்ட அந்த ஐசி கார்ஸோட ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் ப்ரைஸை கம்மி பண்ணி எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்றது தெரியல. ஆனால் அந்த கார்ஸ் வாங்குறவங்க மத்தியில் இதை வாங்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஹெல்ப் பண்ணுன்றது என்னோட பாயிண்ட். பட் ஆனால் வீல் சி தான் அது. ஆனால் நடக்க போகிறது இல்லை. மஸ்க் வந்து எப்போவுமே இது வரைக்கும் பண்ணதில்லை, அது இனிமேலும் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட முடியாது. இன்னொரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய டெஸ்லாக்குள்ளேயே எஜுகேஷனல் வீடியோஸ் நிறைய வருது. இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டெஸ்லாவோட அஃபிஷியல் யூடியூப் வீடியோஸில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், ட்விட்டரில் பார்க்கலாம். ஸோ அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட கொடுத்து, இல்லைனா டிவியில் ஆட் ரன் பண்ணி இந்த மாதிரி எதாவது பண்ணி பார்த்தோன்னா பூஸ்ட் ஆகுமா, சேல்ஸ் பூஸ்ட் ஆகுமா, ப்ரைஸை கட் பண்ணாமல் அதை பண்ணலாமா அப்படின்றது தான் இங்கே கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற பெரிய பிரச்சனை. அது ஆனால் அந்த பிரச்சனைக்கு முடிவு வர்ற மாதிரி இல்லை. மஸ்க்கு கிளியராக சொல்கிறாரு அதை பண்ண போகிறது இல்லை அப்படின்னு. ஸோ அதை பற்றி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. பட் அதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எனக்கும் ஒரு வருத்தம் இருக்குது. அதை தான் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து சைபர் ட்ரக்கோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்குறோம். சைபர் ட்ரக் வரும் என்று ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட பிக்சர்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ ஓகே, நம்ம இது எல்லாமே பார்க்குறோம். எல்லா கிராஃபும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்கலாம், இந்த எனர்ஜி ஜென்ரேஷன் அண்ட் ஸ்டோரேஜில் இங்கே பாருங்கள். இதில் மட்டுமே 616 கரெக்டாக. இந்த 616 இருந்து இப்போ எவ்வளோ ஒரு 1.5. ஸோ கிட்டத்தட்ட 100% எனர்ஜியோட பிஸ்னஸ் க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் 1.5 பில்லியன் ரெவன்யூன்றது பெரிய விஷயம் தான். ஸோ சீக்கிரமாக டெஸ்லா அதில் வந்து பயங்கரமாக சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் முக்கியமான டேக்அவே. ஸோ ஃபைனலாக இப்போ என்னப்பா சொல்கிற, வாங்குறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, when in doubt zoom out அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நான் அந்த சார்ட்டுக்கு வந்துட்டேன். இது நேற்று 180, ப்ரீ மார்க்கெட்டில் இப்போ 167 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இன்னும் நல்லா இறங்கும். when in doubt zoom out இப்படிலாம் நம்ம போட்டு வச்சுருக்கோம்ல, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, zoom out அப்படின்னா இப்போ 2023 பார்க்கக்கூடாது, ஒரேடியாக வெளியே போயிடணும். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்படி போயிடணும். ஓகேவா? when in doubt zoom out. இதில் என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விழுறது அதெல்லாம் நடக்க தான் செய்யும். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வாங்கியிருக்கலாமா, இந்த டிக்ளைனில் வாங்கியிருக்கலாமா, இங்கே விழும்போது வாங்கியிருக்கலாமா, இங்கே விழும்போது வாங்கியிருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எப்போ விழும்போதும் வாங்கியிருக்கலாம், கேட்டு தானே? பட் இந்த ரேலி ஃபுல்லாக அனுபவிச்சது யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேரை வாங்கிட்டு அமைதியாக வச்சவங்க மட்டும்தான். ட்ரேட் பண்ணவங்க ஒரு சிலர் ஓகே அதில் ஒரு 5% மக்கள் ஸ்மார்ட்டாக தான் இருப்பாங்க. 100% சொல்கிறேன், அவங்க வந்து இதெல்லாம் ட்ரேட் பண்ணி இங்கே வாங்கி இங்கே விற்று, இங்கே வாங்கி இங்கே விற்றுருப்பாங்க. அவங்கள பற்றி நான் பேசலை. ஓவராலாக ஆவரேஜாக நம்ம பொதுவாக பேசுவோம். அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் யார் ஜெயிச்சிருப்பாங்க, நிறைய பேர் இந்த ட்ரேடரை விட அதிகமாக யார் பணம் ஜெயிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சிங்கன்னா, இங்கெல்லாம் வாங்கியிருப்பாங்க பாருங்கள். 2016, 17 அதெல்லாம் பாருங்கள். இன்றைக்கி அது கண்ணிலே தெரியல. பட் இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கோ, இதெல்லாம் விட நிறைய பிரச்சனைகள் இந்த இடத்துல இருக்க தான் செஞ்சுது.
ஓகேவா? இந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செஞ்சது. நீங்கள் இந்த இடத்த நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு இறங்கி ஏறி இருக்கும். ஸோ அதனால தான் இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஸ் அ கம்பெனியாக டெஸ்லாவை நம்பினாங்க. ஈவி தான் ஃபியூச்சர், ஈவி வந்து பயங்கரமாக போகும் நம்பினாங்க. அதனால் அவங்களாம் ஹோல்ட் பண்ணாங்க, இந்த ரேலியை அனுபவிச்சாங்க. ஓகேவா? அதில் அவங்க விட்டுருக்கலாம். சரி, இங்கே எத்தனை பேர் பேனிக் செல் பண்ணி லாஸ் அவங்கள இங்கே வாங்கியிருந்தவங்க எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. இப்போவும் அவங்க ஹோல்ட் பண்ண தான் செய்வாங்க. ஓகேவா? இல்லைன்னா சில பேர் ஸ்மார்ட்டாக இருந்தால் க்ளோஸ் பண்ணுறாங்க, அவங்க வேறு கதை. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போவும் நீங்கள் இதுவுமே ஒரு காலத்தில் நமக்கு என்ன ஆயிரும், இப்படி சுருக்கப்படும். அப்படி சுருக்கப்படும் போது டெஸ்லா இப்போ 400க்கு போயிடுச்சுன்னு வைங்களேன், இல்லைனா ஒரு 600 போகுதுன்னு வைங்களேன், அப்போ இதெல்லாமே இதில் எங்கே வேணால் வாங்கியிருக்கலாமேன்னு தோணும். அதனால தான் இந்த டிசியோட அருமையை மறந்துடாதீங்க. டெஸ்லா as a கம்பெனியாக நீங்கள் நம்பினீங்கன்னா இதெல்லாம் நடத்துவாங்க. ஆப்டிமஸ் ரோபோட் வந்து எல்லார் வீட்டுக்கும் வரப்போகுது. டெஸ்லா as a கம்பெனி, கார் தன்னால் ஓடும், அதை டெஸ்லா சால்வ் பண்ணும். டெஸ்லா 20 மில்லியன் கார்ஸை ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்புறீங்கன்னா இங்கெல்லாம் இதெல்லாம் மேட்ரே கிடையாது. நீங்கள் 200 கீழே தாராளமாக வாங்க, அப்படி வச்சுக்கலாமே. நான் இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் 200 கீழே கண்டிப்பாக டெஸ்லா வாங்குறத பற்றி கவலையப்பட மாட்டேன். ஆனால் ஓகே 300லாம் போகும்போது நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி டைமில் 300லேயும் உங்களுக்கு புல்லிஷாக தான் இருக்கும். அதனால் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா டிசியே பண்ணலாம். ஷார்ட் டேர்மில் ட்ரேடுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஐ டோன்ட் திங்க் இது வந்து மறுபடியும் இது ஒரு 140 அளவுக்குள்ள போகும்னு தோணல. மேபி 150 டச் ஆகலாம். நம்ம போன வீடியோவில் அழகாக பேசியிருந்தோம். இங்கே ஒரு சின்ன கேப் கிடக்கு, அந்த கேப்பை வந்து டெஸ்லா கண்டிப்பாக தொட வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்மளுடைய மேக்ரோ எக்கனாமிக் வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த 150 வேணால் மறுபடியும் இந்த கேப்பை வந்து ஒரு ஃபில் பண்ணலாம். பட் ஐ திங்க் Q2 கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், அதான் நான் இன்றைக்கும் நம்புகிறேன். பட் ஐ திங்க் நம்ம வந்து ரொம்ப பெரிய சரிவு இருக்காதுன்னு நம்புகிறேன். ஆஸ் லாங் அஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மேக்ரோ அந்த பிரச்சனையை கொஞ்சம் ஜெரோம் பால் சரி பண்ணி விட்டுட்டாரு, அடுத்த வாட்டி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டாருனால ஓகே தான். பெரிய கிராஷ் வராது, 100க்குலாம் 120க்குலாம் போகாதுன்னு நினைக்கிறேன். பட் மேபி 150 மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். பட் அதுக்குமே தெரில, அதுக்கு வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் தெரில. என்கிட்ட கேட்டால் 170 இன்றைக்கே வாங்கலாம் தான் சொல்லுவேன். பட் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி தான் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். பட் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஆல்ரெடி 6% ப்ரீ மார்க்கெட்டில் விழுந்திருக்கு, இன்னொரு 2% விழுந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது விழுற கிராஷ் இருக்குன்னா நான் கேஷ் செக்யூர்ட் போட்டு 150ல் வாங்கிக்கிறேன்னு ஒரு கேஷ் செக்யூர்ட் போட்டு அதில் கொஞ்சம் ப்ரீமியம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பொசிஷன்ஸ் எடுக்கும்போது நான் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க, கொஞ்ச நாள் நான் அந்த டெஸ்லாவில் பொசிஷன் எடுக்கல. காரணம் என்னென்னா ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் டே. ஸோ அது வந்து கடவுள் புண்ணியத்தில் ஏதோ லக்கில் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நான் போய் புட்டை எடுக்கலான் இருக்கேன். பார்ப்போம் அது எங்கே போய் முடிய போகுதுன்னு. அடுத்து ஓவரால் அப்டேட்ஸ் தெரியணுனாலும் நீங்கள் கண்டிப்பாக மற்ற ஜென்ரல் அப்டேட்ஸ்க்கும் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ்க்கும் நன்றி. கண்டிப்பாக நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு ப்ரோக்ராமர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி வீடியோவை தயவுசெய்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. என் வயசு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக என்னை தேங்க் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ ஒரு 18-24 வயசில் இருக்கிற நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் HTML ஜாவாஸ்கிரிப்ட் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க. அவங்களுக்கு இது என்னடா சுத்தமாக தேவையில்லாத மாதிரி இருக்கும். ஆனால் என் வயசு வரும்போது 18 வயசுல தெரிஞ்சிருந்தா இந்நேரம் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பேனே அப்படி நீங்கள் நம்புவீங்க. அதனால ஒருவேளை ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, இதை பற்றி நிறைய லேர்ன் பண்ணுங்கள். ஓகே, see you in the next video. Bye bye.